தமிழக வெற்றி கழகம் 1 இயர் கம்ப்ளீட் பண்ணதை கொண்டாடுற விதமாக நடந்த நிகழ்ச்சியில் ஆதவர்ஜுனா, தாவேகா தலைவர் விஜய், மேலும் சிலர்னு எல்லாருமே அடிக்கடி பயன்படுத்தின ஒரு வார்த்தை 1967 தமிழ்நாட்டில் என்ன நடந்துச்சோ, 1977 தமிழ்நாடு தேர்தலில் என்னென்ன மாற்றங்கள் நடந்துச்சோ அது எல்லாமே 2026 தேர்தலில் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே வந்துட்டு இருந்தாங்க. விஜய் அவர்களும் 1967 அண்ணாவும் சரி, 1977 எம்ஜிஆரும் சரி, அவங்க கூட இளைஞர்களை அதிகமாக வச்சுக்கிட்டது தான் தேர்தல் முடிவில் பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துச்சு. தமிழக வெற்றி கழகத்திலையும் இளைஞர்கள் படை தான் அதிகமாக இருக்குது. அதனால் 2026 அந்த 2 வருஷத்தில் நடந்த தேர்தல் மாதிரி மறுபடியும் வரலாறு மாற்றி அமைக்கப்பட போகுது அப்படின்னு சொல்லியிருப்பார். தமிழ்நாட்டில் எத்தனையோ தேர்தல்கள் நடந்திருந்தாலும் கூட 1967 1977 வரலாற்றில் பதிவு செய்யப்படக்கூடிய அளவுக்கு அப்படி என்ன அதிசயம் நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றினது தான் இந்த வீடியோ. இந்தியா சுதந்திரம் வாங்கினதுக்கப்புறமா தொடர்ச்சியாக காங்கிரஸ் கட்சி தான் மத்தியிலையும் சரி, இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மாநிலங்கள்லேயும் சரி ஆட்சி பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அப்போ தான் கேரளாவில் ஒரு மாற்றம்ங்கிறது நடக்குது. 1957 காங்கிரஸுக்கு எதிராக போட்டியிட்ட கம்யூனிஸ்ட் கட்சி முதலாக காங்கிரஸை தோக்கடிச்சு கேரளாவில் ஆட்சி அமைக்கிறாங்க. இந்தியாவிலேயே காங்கிரஸை தோக்கடிச்ச முதல் கட்சி அப்படிங்கிற பெருமை கம்யூனிஸ்ட் கட்சிக்கு போய் சேருது. அப்போ இருந்து இப்போ வர கேரளாவில் 2 பெரிய பார்ட்டி அப்படின்னா ஒன்று காங்கிரஸ், இன்னொன்று கம்யூனிஸ்ட். அதுதான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய சூழ்நிலை. அதற்கு அடுத்தபடியாக இந்தியாவில் காங்கிரஸை தோக்கடிச்ச 2வது மாநிலமாக தமிழ்நாடு இருந்துச்சு. தமிழ்நாட்டில் காங்கிரஸை தோக்கடிச்சது திராவிட முன்னேற்ற கழகம். தொடர்ச்சியாக ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் இந்தியா முழுக்க பல மாநிலங்களில் ஆட்சி பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு கட்சி. இவ்வளோ பெரிய கட்சியை, ஒரு தேசிய கட்சியை மாநில கட்சி எப்படி அசால்ட்டாக தோக்கடிக்க முடியும்? ஆமாம், அசால்ட்டாலாம் தோக்கடிக்கலை. காங்கிரஸ் கட்சி தோத்ததுக்கு காரணம் அவங்க செஞ்ச சில தப்புகள் தான். அந்த தப்புக்கு எதிராக தான் திராவிட முன்னேற்ற கழகம் குரல் கொடுத்துச்சு. குரல் கொடுத்தது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு சூழ்நிலை வர அந்த ஒரு பிரச்சனைக்கு வலுவாக குரல் கொடுக்குற ஒரே கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் தான் அப்படிங்கிற பெயரை தக்க வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அது என்னன்னா, காங்கிரஸ் கட்சி நாடு முழுக்க இந்திய அலுவல் மொழியாக திணிக்க முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க. இப்படி பண்ணும்போது தமிழ் மொழிக்கு மிகப்பெரிய பாதிப்புங்கிறது ஏற்படும். இந்திய மொழியோட ஆதிக்கம் அதிகமாயிடும் அப்படின்னு நினைச்சு பயந்து 1965 திமுக ஆட்சி அமைக்கிறதுக்கான காலம் 1967 வரை தொடர்ச்சியாக அவ்வளோ போராட்டங்கள் ஹிந்தி மொழி திணிப்புக்கு எதிராக பண்ணியிருப்பாங்க. இதில் நிறைய பேர் உயிரிழக்கவும் செஞ்சாங்க. அதே மாதிரி தங்களோட தேர்தல் பிரச்சாரத்துக்கான யுக்தியா காங்கிரஸும் சரி, திமுகவும் சரி கையில் எடுத்த பெரிய ஆயுதம் சினிமா தான். காங்கிரஸுக்கு ஆதரவா சினிமாவில் சிவாஜி கணேசன் நிற்க, திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவா எம்ஜிஆர் பிரச்சாரம் பண்ணார். எம்ஜிஆர் எவ்வளோ ஃபேமஸ் அப்படிங்கிறது நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. எம்ஜிஆர் திமுக பக்கம் நின்றதுனால அதுவே அவங்களுக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்டாக மாறி போச்சு. அதே மாதிரி எம்ஜிஆர் எம்.ஆர். ராதாவால் சுடப்பட்டதும் அந்த காலகட்டத்தில் தான். இதனால எம்ஜிஆர் மீது அனுதாபம் கூட மக்கள் செல்வாக்கு திமுக கிட்ட இன்னும் அதிகமாச்சு. அவ்வளவுதான், காங்கிரஸ் மீதான வெறுப்பு, திமுக மீதான ஈர்ப்புன்னு ஒரு மாபெரும் வரலாற்று சம்பவத்தை தமிழக மக்கள் 1967 நிகழ்த்தினாங்க. அது ஏன் வரலாற்று சம்பவம்னா, காங்கிரஸ் முதலாக தமிழ்நாட்டில் தோற்கடிக்கப்பட்டதும் அந்த வருஷம்தான். காங்கிரஸ் கடைசி ஆட்சியில் இருந்ததும் அதே வருஷம்தான். அதுல இருந்து இப்போ வர காங்கிரஸ் ஒரு முறை கூட தமிழ்நாட்டில் ஆட்சிங்கிறத அமைக்கலை. தமிழ்நாட்டில் ஒருத்தர் முதலமைச்சர் ஆகணும்னா ஒன்று அவங்க திமுகவாக இருக்கணும், இல்லைனா அதிமுகவாக இருக்கணுன்ற நிலைமை மாறி போயிடுச்சு. முழுக்க தமிழ்நாடுனாலே திராவிட கட்சிகள் தான் அப்படிங்கிற சூழ்நிலை உருவாகிடுச்சு. இது 1967 நடந்த எலெக்ஷனோட கதை. அடுத்ததாக பார்க்க போகிறது 1977 நடந்த எலெக்ஷன் கதை. ஒரு பக்கம் காங்கிரஸ் கிட்ட இருந்து தமிழ்நாட்டை டேக் ஓவர் பண்ணி திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைச்சு 10 வருஷம் ஆட்சி பண்ணாங்க. அந்த 10 வருஷத்துக்கு அப்புறமா மறுபடியும் தமிழ்நாட்டில் ஒரு சேஞ்சுங்கிறது வருது. 1977 எம்ஜிஆர் தலைமையிலான அதிமுக கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்கடிச்சு மாபெரும் வெற்றியை பதிவு செய்கிறாங்க. இதுவும் ஒரு வரலாற்று சாதனையில் இடம்பெற்றுச்சு. அதுக்கு காரணம், எம்ஜிஆர் உயிரோடு இருக்கிற வரை திமுகவால் ஒரு முறை கூட ஆட்சிக்கு வர முடியலை. 10 வருஷம் திமுக மக்கள் மத்தியில் பெரிய அளவில் வரவேற்பு பெற்று ஆட்சி பண்ணிட்டு இருக்கும்போது அவ்வளவு எளிதாக எம்ஜிஆர் திமுகவை தோற்கடிச்சிருக்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது. காங்கிரஸ் எப்படி தப்பு பண்ணுச்சோ அதே மாதிரி திமுகவும் தப்பு பண்ணுச்சு. அந்த தப்பை அதிமுக பயங்கரமாக சுட்டி காமிச்சு திமுகவோட பலவீனத்தை தங்களோட பலமாக பயன்படுத்தி அந்த தேர்தலில் மாபெரும் வெற்றியை பதிவு செஞ்சாங்க. சரி, திமுக அப்படி என்னதான் தப்பு செஞ்சாங்க அப்படின்னு பார்க்கும்போது எம்ஜிஆர் திமுக மீது வச்ச கடுமையான குற்றச்சாட்டு என்னன்னா ஊழல் குற்றச்சாட்டு தான். சொல்லப்போனால் கணக்கு வழக்கு காட்டுறதுல பிரச்சனை ஏற்பட்டதுனால தான் எம்ஜிஆர் திமுகவை விட்டே வெளியில் வந்தார். வெளியில் வந்ததுக்கப்புறம் சர்க்காரியா கமிஷன், விரானாம் ஏரி ஊழல், இதை எல்லாத்தையுமே திரும்ப பேசி திமுக மீதான ஊழல் குற்றச்சாட்டை ரொம்ப ஸ்ட்ராங்காக முன் வச்சாரு.
அது மட்டும் இல்லாமல் அப்போ தான் இந்திரா காந்தி அவர்களால் எமர்ஜென்சி தமிழ்நாட்டில் அமுல்படுத்தப்பட்டு குடியரசுத் தலைவர் ஆட்சிங்கிறது நடந்துக்கிட்டு இருந்துச்சு. இது அதிமுகவுக்கு பெரிய பலமாக அமைஞ்சது. ஏன்னா ஒரு பக்கம் அதிமுக திமுக மேலே பல ஊழல் குற்றச்சாட்டுகளை அடுக்கிக்கிட்டே வர அதை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு திமுக சைடில் பெரிய அரசியல் கட்சி தலைவர்கள்ங்கிறவங்க வெளியில் இல்லை. எல்லாருமே ஒன்று அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் அடைக்கப்பட்டிருந்தாங்க, இல்லைன்னா தலைமறைவாகி இருந்தாங்க. இது அதிமுகவுக்கு கூடுதல் பலம் சேர்த்துச்சு. எம்ஜிஆரோட நுணுக்கமான பிரச்சாரத்தால் திமுக மீது எதிர்ப்புங்கிறது ஏற்பட்டு அதிமுக ஆட்சி அமைச்சது. அதற்கப்புறமா தன்னோட நலத்திட்டங்கள் மூலமாக மக்கள் மனசில் நீங்காத இடம் பிடிச்சு இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டோட சிறந்த முதல்வர் பட்டியலில் யார்கிட்டையும் பெரிய அளவு வெறுப்பு சம்பாதிக்காம நிறைய பேரால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சிறந்த அரசியல் தலைவராக எம்ஜிஆர் இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறாரு. 2026 1967 மற்றும் 1977 போல ஒரு ஆட்சி மாற்றம் நடக்கும்னு விஜய் அவர்கள் சொன்னார். ஆனால் அவர் இன்னொரு வருஷத்தையும் சொல்ல மறந்துட்டார் போல. இந்த 2 வருஷத்தில் நடந்தது மாதிரி 2016 ஒரு சம்பவம் நடந்துச்சு. அந்த சம்பவத்தை பண்ணது செல்வி ஜெயலலிதா அவர்கள். 2011 திமுகவை தோக்கடிச்சு ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா ஏகப்பட்ட நலத்திட்டங்களை தொடர்ச்சியாக அறிமுகப்படுத்திட்டே வந்தாங்க. ஒரு நலத்திட்டமும் இன்னைக்கு வரைக்கும் அம்மாவுடைய பேரை சொல்ற அளவுக்கு அற்புதமான நலத்திட்டங்கள். இந்த நலத்திட்டங்கள்லாம் அறிமுகப்படுத்தின அதே காலகட்டத்தில் ஜெயலலிதா அவர்கள் மீதும் ஊழல் குற்றச்சாட்டுங்கிறது சுமத்தப்பட்டுச்சு. ஏராளமான சர்ச்சையான கருத்துக்கள் அவரை சுற்றி வலம் வந்துச்சு. ஆனால் அத்தனையும் தாண்டி 2016 ஜெயலலிதா அவர்கள் எம்ஜிஆர் பேரறிஞர் அண்ணா எந்த அளவுக்கு ஒரு மாபெரும் வெற்றியை பதிவு செஞ்சாங்களோ அதே அளவுக்கான வெற்றியை பதிவு செஞ்சாங்க. எப்படி எம்ஜிஆர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் திமுகவால் ஆட்சி அமைக்க முடியலையோ அதே சூழ்நிலை திரும்ப உருவானுச்சு. ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் திமுகவால் ஆட்சி அமைக்க முடியலை. இந்த 3 வருஷத்தில் நடந்த மாதிரி ஹிஸ்ட்ரி திரும்ப ரிப்பீட் ஆகணும்னா இவங்க 3 பேர்கிட்ட இருக்கிற விஷயம் விஜய் அவர்கள்கிட்டையும் இருக்கணும். அது என்னன்னா கவர்ச்சிகரமான அரசியல் தான். பேரறிஞர் அண்ணா ஹிந்தி மொழி திணிப்புக்கு எதிரான போராட்டத்தை வலுவாக கையில் எடுத்து மாநில உரிமைகளை நிலைநாட்டுறதையே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதல் வேலையாக வச்சிருந்தாரு. அதே விஷயத்தை விஜய் அவர்களும் கையில் எடுத்திருக்கிறாரு. தமிழ் தேசியமும் திராவிடமும் எனதிரு கண்கள் அப்படிங்கிறது தான் விஜய் அவர்களோட கோட்பாடாகவே இருக்குது. எம்ஜிஆர் அவர்களை பொறுத்தவரையில் அவர் ஒரு பிரபலமான சினிமா நடிகர், கூடுதலாக ஒரு கவர்ச்சிகரமான அரசியல் தலைவரும் கூட. எம்ஜிஆர் மாதிரி சிவாஜியும் அரசியலுக்கு வந்தார். ஆனால் எம்ஜிஆர் அளவுக்கான பேரும் புகழும் அரசியலில் சிவாஜி கணேசனுக்கு கிடைக்கல. எம்ஜிஆருக்கு கிடைச்சதுக்கான காரணம் அவருடைய கவர்ச்சிகரமான அரசியல் தான். அவர் என்ன பண்ணாலும் மக்கள் அவரை ரசிச்சாங்க. அவர் எத்தனை முறை பேசினாலும் அது திரும்ப திரும்ப கேட்கறதுக்கான ஆர்வம் மக்கள் கிட்ட இருந்துச்சு. எம்ஜிஆர் என்ன பண்ணாலும் அது தலைப்புச் செய்தியாக வெளியிட ஆரம்பிச்சாங்க. எம்ஜிஆர் பற்றின செய்திகளை மக்கள் தேடி தேடி படிக்க ஆரம்பிச்சாங்க. அதை கேட்கறதுலையும் ஆர்வம் காட்டினாங்க. அதே சூழ்நிலை தான் இப்போ விஜய் அவர்களுக்கும் இருக்கு. விஜய் அவர்கள் என்ன செஞ்சாலும் எதை பற்றி பேசினாலும் அது நேஷ்னல் லெவலில் ட்ரெண்ட் ஆகிடுது. ஒரு 10-20 நாளுக்கு அதை பற்றி தான் எல்லாருமே பேசுகிறாங்க. இறுதியாக ஆட்சி மாற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கணும்னா அதுக்கு ஒரு வலுவான பிரச்சனை தமிழகத்தில் இருக்கணும். அதை தீர்க்கிறதுக்கான ஒரே வழி தமிழக வெற்றி கழகத்துக்கிட்ட மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறத மக்கள் நம்பணும். இதற்கான ப்ராப்பரான பிளானிங் திமுக கிட்ட இருக்கிறதா ஆதவ அர்ஜுனாவே வெளிப்படையாக சொன்னார். அப்படி தமிழக வெற்றி கழகம் திரும்ப அதிகமாக பேசக்கூடிய பிரச்சனை எதுவாக இருக்குதுன்னா திமுகவினுடைய வாரிசு அரசியல். அதை தான் பிரதான பிரச்சனையாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்தபடியாக ஊழல் குற்றச்சாட்டு. அப்பப்போ சைடிஷாக ஊறுகா மாதிரி பாஜகவையும் அடிச்சுக்கிறாங்க. பாஜகவை பெரிய அளவில் விமர்சனம் பண்ணாததுக்கு காரணமாக தாவேகா தரப்புலேருந்து என்ன சொல்லப்படுதுன்னா இன்னைக்கு தேதிக்கு தமிழ்நாட்டில் பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கட்சி திமுக தான். அதனால தான் திமுகவை அரசியல் எதிரியாக சூஸ் பண்ணியிருக்கோம். பாஜக எங்களோட கொள்கை எதிரி. எங்களோட கொள்கைக்கு எப்பெல்லாம் ஆபத்து விளைவிக்கிற மாதிரி பாஜக நடந்துக்குதோ அப்பெல்லாம் பாஜகவுக்கு எதிரான ஸ்டாண்ட் தாவேகா தரப்புலேருந்து எடுக்கப்படும். அதுவரை திமுகவை அட்டாக் பண்ணுறது தான் பிரதான நோக்கமாக தாவேகா செயல்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இது மாதிரியான மோர் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.